ஹலோ எவ்ரிவன், நான் உங்க மரி செல்வதாஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 1 million சப்ஸ்கிரைபர்ஸ். உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். உங்களில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பேரநார்மல் ஆக்டிவிட்டியில் ஒரு வீடியோ பண்ணுங்க, பேய் பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு. அதை எப்படி பண்ணலாம்? வெல், டாப் 100 பிளேசஸ் இன் சென்னையை நான் கூகுள் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 100 பிளேஸ்க்கு நாளைக்கு நான் போக போகிறேன். இந்த சர்ச் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா புரோக்கன் பிரிட்ஜ், டிமோண்டி காலனி நிறைய இடம் இருக்குது. இந்த எல்லா இடத்துக்கும் நம்மளால் போக முடியாதனால இது எல்லாத்தையும் ஷீட்டில் எழுதி நான் ஷஃபிள் பண்ணி போட போகிறேன். இந்த இடத்த செலக்ட் பண்ண போகிறது என்னோட பெட் இசு. ஓகே கைஸ், த அப்டேட் இஸ் ஹியர். நாளைக்கு நான் போக போகிற இடம் செயின்ட் பீட்டர்ஸ் ஸ்கூல். நாளைக்கு நைட் 1 மணிக்கு அங்கே போய் 1 hour ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், அதுவும் லைவா. பை ஃப்ரம் மரி செல்வதாஸ். ஹலோ எவ்ரிவன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஹாரர் பிளேஸ்க்கு வந்திருக்கேன். இந்த இடத்தோட பேர் செயின்ட் பீட்டர்ஸ் ஸ்கூல். இந்த ஸ்கூலோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்தோன்னா, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இங்கே சூசைட் பண்ணிக்கிட்டதாகவும், அதுக்கப்புறமா நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் இங்கே நடந்ததுனால யாருமே இந்த ஸ்கூலுக்கு வர பயப்படுறாங்க. ஈவன் பகலில் கூட. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட விசாரித்தப்போ, இங்கே உள்ளே போனால் மொபைல் சிக்னல் எதுவும் கிடைக்காது, உள்ளே போக வேணாம்னு சொல்லி என்ன சொன்னாங்க. பட் இருந்தாலும் இந்த வீடியோக்காக நாங்கள் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு பயமாக தான் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வரும்போது நம்ம பொருள் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி மிஸ் பண்ணிட்டா தேவையில்லாத பிரச்சனை எங்கள் அம்மா சொன்னாங்க. நான் கொஞ்ச நேரம் இங்கே செட்டில் ஆகிக்கிறேன். அம்மா, இந்த ஸ்கூல் மொத்தம் ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப கலீஜாக இருக்குது. இந்த இடத்த பப்ளிக் டாய்லெட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து ஒரு 1/2 hour இருக்கும். இது வரைக்கும் பேய்க்கான அறிகுறி கொஞ்சம் கூட இல்லை. ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரியே இந்த இடத்துக்கு வந்து ஒரு 1 hour ஸ்டே பண்ணிட்டேன். நான் வரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த பேய் பிசாசு எல்லாம் வேறு கட்டுக்கதைன்னு. இங்கே ஒன்றுமே இல்லை. யாரோ எப்போவோ கிளப்பி விட்ட ஒரு கதையினால் ஒரு ஜென்ரேஷனே படிப்பறிவு இல்லாமல் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு ஸ்கூல் 20-25 வருஷமாக யாருக்குமே யூஸ் இல்லாமல் இருக்குன்றதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது நான் இங்கேருந்து கிளம்புறேன். மறுபடியும் என்னோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரம் மரி செல்வதாஸ். இசு, 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 எங்க போச்சு? இசு எங்க போய் தொலைஞ்சு? எங்கேயாச்சும் இருக்கியா இசு? இசு இங்க இருக்கியா? இரு வரேன். யாரு யாருன்னு கேக்குறல? விளையாடுறீங்களா? யாரு? பம்ப் எங்க வச்ச? யாரு? Izu? 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 Izu?
மரியா ஐயோ மரியா 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 ஜஸ்ட் பிராங்க் தான்டா ஏஞ்சுக்கோடா ஆமா மரியா உன் யூடியூப் சேனல் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்காக வெறும் சர்ப்ரைஸ் தான்டா மரியா மரியா ப்ளீஸ் டா ஏஞ்சுக்கோடா கேக்லாம் வாங்கிட்டு வந்துக்கோ எழுந்துறா ஏந்திரா மரியா ஹார்ட் பீட் பாரு ஹார்ட் பீட் இல்ல ஓ ஷிட் இருமாடு நான் தான் அப்பவே சொன்னேன்ல உன்னை அந்த பொண்ணு கூட்டி வர சொன்னது அவளுக்கு தான் வீசிங் ப்ராப்ளம் இருக்குல்ல நான் எங்கடி கூட்டு வந்தேன் அப்ப அந்த பொண்ணு யாரு எனக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் நம்ம பொருள் எதையும் மிஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. அப்படி மிஸ் பண்ணிட்டா வெல் ஸோ 201 பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ். இல்லை அவர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப சூப்பர்ஸ்டிஷியஸ் அப்படிலாம் சொன்னார். பட் அதுக்கு எனக்கு அதுக்குள்ளே அப்படி ஒரு ஏன்னா முடிக்கிறது நீங்கள் அப்படி தானே முடிச்சிருக்கீங்க. ப்ராங்கோட முடிச்சிருந்தீங்கன்னா கூட நான் அதை நம்பியிருப்பேன் நான். ஆனால் திரும்பவும் அந்த நம்பரையும் அது கொண்டு வந்து அந்த இன்னேலரை வச்சுட்டு அந்த நம்பர் 201ஓட முடிக்கிறீங்க. ஸோ உண்மைன்ற மாதிரி தான் முடிக்கிறீங்க நீங்கள் அதை அப்படி தானே? அதுதான் நல்லா இருந்துச்சு. மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். அது கிரியேட் மியூசிக் சைடு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா எனக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும். அந்த டெவில அந்த அந்த பேயை ரிவீல் பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப எல்லாம் ஒன் அமங் த மியூசிக்காக போயிடுச்சு எல்லாமே. அதுக்குன்னு ஒரு செப்பரேஷன் ஸ்டார்ட் எண்டு அப்படிலாம் இல்லை. அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். ஷூர் சார். யூ அண்ட் வெற்றிமாறன் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ். திஸ் ஃபில்ம் ஒர்க்ஸ் ஃபார் மீ. எனக்கு எல்லாமே எக்ஸிக்யூஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. எக்ஸப்ட் ஃபார் ஹிஸ் ப்ரில்யூட். அவர் அதை எதுவும் பேசாமல் படத்தை காமிச்சிருந்தா இன்னும் பெட்டராக ஒர்க் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர்ஸ்டிஷன் அது இதுன்னு சரி வேறு ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் நம்ம பார்க்குறோம் அதை. இந்த ஃபில்ம் ஆஸ் இட் இஸ் ஒர்க்ட். உங்கள் லைட்டிங்கு சினிமாட்டோகிராஃபர் எல்லாருடைய எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது, ஒர்க் ஆகிருந்தது. ஆன் த ஹோல் இட் ஒர்க்ஸ். தேங்க்யூ சார். எனிவே ஸோ டேனி சார் நீங்கள் சொல்லுங்கள். படமாக பார்க்கணுன்னா நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த அவங்க சொன்ன மாதிரி இந்த ப்ரிலூடு எல்லாம் அவங்க கொடுத்துருக்கக்கூடாது. சூப்பர்ஸ்டிஷன் அதை வச்சு படமே இல்லை. அது ஒரு நிஜமாக பேய் இருக்குன்ற லெவலில் தான் சொல்லியிருக்காரு. இருக்கா இல்லையான்றது ஓகே, நீங்கள் இருக்குதுன்ற லெவலில் காமிச்சிருக்கீங்க. யா ஃபைன்.